வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேர் எக்ஸாம் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம இந்த ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னா இது சர்வேர் எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் பேப்பர். இதில் இந்த ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். கிளாஸ்க்கு போகலாம். த ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் இருக்குது. அதில் ஒரு ஆங்கிள் தான் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை தான் டினோட் பண்ணுது. அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஆங்கிள் தான் நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோம்னா ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அது இன்னொரு நேமில் ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட டயக்ராம் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஆர் ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் 180 டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்யூட் ஆங்கிள்னா என்ன, அப்டியூஸ் ஆங்கிள்னா என்ன, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா என்ன, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஆங்கிள் பற்றி நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ இது ரிலேட்டடாக என்ன ஆன்சர் அப்படின்றத பார்த்துடலாம். அப்போ அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இதோட ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்ம அது அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றது அதோட ஆங்கிள் பார்த்தோன்னா 90 டிகிரி டு 180 டிகிரி வந்திருக்கும். இல்லைனா 90 டிகிரிக்கு மேலே வந்திருக்கும், பட் 180 டிகிரிக்கு கம்மியாக வந்திருக்கும். அதுதான் அப்டியூஸ் ஆங்கிள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது 180 டிகிரியில் அந்த ஆங்கிள் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அதை ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது அதில் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இல்லைனா வேறு எப்படி சொல்லலாம்னா 180 டிகிரிக்கு மேலே வந்திருக்கும், பட் 360 டிகிரிக்கு கம்மியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 ஆங்கிள் பற்றி தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது லெஸ் தென் 90 டிகிரியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஏ 4. அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றது ஆங்கிள் 90 டிகிரி டு 180 டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ பி 3. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது 80 டிகிரியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது சி 2. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது மோர் தென் 180 டிகிரியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது 1. இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிளோட அது எந்த டிகிரியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றது. இதுதான் கரெக்டான மேட்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இட் இஸ் எ பிளைன் ஃபிகர் ஆஃப் 4 sides. ஆல் sides ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல் 4 angles ஆர் ஆல்சோ டிஃப்ரெண்ட். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா ஒரு பிளைன் ஃபிகராக வந்திருக்கும். 4 sides ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எல்லா சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். அதே மாதிரி எல்லா ஆங்கிள்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம இந்த குவாட்ரிலேட்டரில் பார்ப்போம். இதான் குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டர் அப்படின்றது இந்த 4 sides 4 sides-உம் 4 angles ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றது தான் குவாட்ரிலேட்டர். அதோட இன்டீரியர் ஆங்கிள் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஈக்குவல் டு 360 டிகிரியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஆப்போசிட் கார்னர்ஸ் எல்லாம் நம்ம அந்த லைனை ஜாயின் பண்ணும்போது அங்கே என்ன நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் பார்த்தோன்னா டயக்னல் ஃபார்ம் ஆகும். இந்த குவாட்ரிலேட்டர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா 4 sides இருக்கணும், 4 angles இருக்கணும், 2 டயக்னல் இருக்கணும். மினிமமாக 5 டைமென்ஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அந்த 5 டைமென்ஷனில் கண்டிப்பாக 2 சைட்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த குவாட்ரிலேட்டரோட இன்னொரு நேம் எப்படி சொல்லலாம்னா ட்ரெப்பிசாய்டு அப்படின்னு சொல்லலாம். இதான் இந்த குவாட்ரிலேட்டரோட டெஃபினிஷன். இந்த குவாட்ரிலேட்டர் பார்த்தோன்னா நிறைய டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டைப் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கொயரில் 4 sides ஈக்குவலாக வந்திருக்கும். அதே மாதிரி 4 angles எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 4 sides ஈக்குவலாக வந்திருக்கும். 4 angles ரைட் ஆங்கிளாக வந்திருக்கும். 2 diagonals ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது ஒன்னோட ஒன்று பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும் இந்த 2 diagonal-ம். அப்போ ஸ்கொயர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தோன்னா லென்த், அந்த சைடோட லென்த் தேவை. அதே மாதிரி இல்லைனா இந்த டயக்னலோட லென்த் தேவை. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டர் பார்த்தோன்னா ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிள் அப்படின்றது இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக வந்திருக்கும். இந்த ஒரு இதுக்கு ஆப்போசிட் இது, அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் இது. இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்திருக்கும், பேரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எல்லா 4 angles-உம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதான் ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோன்னா 2 adjacent sides இருக்கணும், இல்லைனா டயக்னல் அண்டு ஒரு சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த சைடு பார்த்தோன்னா ஏபி ஈக்குவல் டு டிசியாக வந்திருக்கும், பிசி ஈக்குவல் டு ஏடியாக இருக்கும். டயக்னல் பார்த்தோன்னா ஏசியும் பிடியும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக வந்திருக்கும் அந்த டயக்னலில். ஒன்னோட ஒன்று பைசெக்ட் ஆகும், பட் ஆனால் 90 டிகிரியில்
பைசெக்ட் ஆகாது. ஸோ இதான் வந்து இந்த ரெக்டாங்கிள். அதுக்கப்புறம் ரோம்பஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். ரோம்பஸ் அப்படின்றது 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்துருக்கும். பட் ஆனால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். 4 ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக வந்து இருக்காது. ஏபிசிடி தான் வந்து இந்த ரோம்பஸ். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு ஏடியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து அதோட ஆங்கிள். அப்போ இது வந்து டயக்னல்னு பார்த்தோன்னா ஒன்னோட ஒன்று வந்து பைசெக்ட் ஆகும் 90 டிகிரியில். பட் ஆனால் அது வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது இந்த டயக்னலோட லென்த்து. ஸோ இதான் வந்து ரோம்பஸ். அப்போ ரோம்பஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வந்து தேவைன்னு பார்த்தோன்னா 2 டயக்னல் வந்து இருக்கணும். இல்லைனா ஒரு டயக்னல் ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இருக்கணும். இல்லைனா ஒரு சைடு அதோட அட்ஜசன்ஸ் ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ரோம்பஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து ரோம்பாய்டு. ஸோ ரோம்பாய்டு பேரலோகம் அது என்ன பார்த்தோன்னா பேரலோகம் அப்படின்றது ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இதுக்கு ஆப்போசிட் இது. ஸோ இந்த பேரலோகமில் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் வந்து ஈக்குவலாகவும் பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்துருக்கும். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து இருக்காது. பட் ஆனால் ஒன்னோட ஒன்று வந்து பைசெக்ட் ஆகும். ஸோ இந்த பேரலோகாமை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோன்னா ரோம்பாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பேரலோகாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா 2 அட்ஜசன்ட் சைடு வந்து இருக்கணும். அதுக்கு நடுவில் ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இல்லைனா ஒரு சைடு ஒரு டயக்னல் அதோட ஆங்கிள் வந்து இருக்கணும். இல்லைனா வந்து 2 அட்ஜசன்ட் சைடு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த பேரலோகம் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இதோட ஆங்கிள் வந்து இது. இதோட டயக்னல் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து இருக்காது. பட் ஓன்ற பாயிண்டில் வந்து பைசெக்ட் ஆகிருக்கும் இந்த டயக்னல்ஸ். ஸோ இதான் வந்து பேரலோகிராம். அதுக்கப்புறம் ட்ரெபிசாய்டு. ஸோ ட்ரெபிசாய்டு அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரோட டைப் தான் வந்து இந்த ட்ரெபிசாய்டு. ஸோ இதில் வந்து 4 சைட்ஸும் வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். 2 சைட்ஸ் மட்டும்தான் ஏதாவது 2 சைட்ஸ் மட்டும்தான் பேரலாக வந்து இருக்கும். ஸோ அது 4 சைட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஏதாவது 2 சைட்ஸ் மட்டும் பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எல்லா 4 ஆங்கிள்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ 4 சைட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4 ஆங்கிள்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அந்த சைட்ஸில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஏதாவது 2 சைட் மட்டும் பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டயக்னல் வந்து பார்த்தோன்னா ஒன்னோட ஒன்று வந்து பைசெக்ட் ஆகாது. 90 டிகிரியில் வந்து ஒன்னோட ஒன்று வந்து பைசெக்ட் ஆகிருக்காது. ஸோ இதான் வந்து ட்ரெபிசாய்டு. ஸோ இந்த ட்ரெபிசாய்டு ஏபிசிடி அப்படின்ற ட்ரெபிசாய்டு சைடு வந்து பார்த்தோன்னா ஏபி டிசி வந்து எப்படி இருக்கும்னா ஏபியும் டிசி எப்படி இருக்கும்னா ஏதாவது 2 சைட்ஸ் மட்டும்தான் வந்து பேரலாக வந்துருக்கும். பட் ஆனால் ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ டயக்னல் வந்து பார்த்தோன்னா ஏசியும் பிடி தான் வந்து டயக்னல். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இதுதான் வந்து பார்த்தோன்னா ட்ரெபிசாய்டு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெபீசியமில் வந்து 4 சைட்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் ஏதாவது 2 சைட்ஸ் மட்டும் தான் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 4 சைடில் ஏதாவது 2 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரெபீசியம். ஸோ இதான் வந்து இந்த குவாட்ரிலேட்டரோட டிஃப்ரெண்ட் டைப்ஸு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் ட்ரெபிசாய்டு பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த 4 சைட்ஸும் 4 ஆங்கிள்ஸும் எந்த குவாட்ரிலேட்டரில் டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ட்ரெபிசாய்டு தான். ஸோ ட்ரெபீசியம் அப்படின்றது தப்பு. ஸோ இந்த கொஸ்டின் நம்மள வந்து என்ன பார்த்தோம், ஸோ எல்லா 4 சைட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். அதே மாதிரி 4 ஆங்கிள்ஸாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். அது எதுலன்னு பார்த்தோன்னா ட்ரெபிசாய்டில் தான். ஸோ இங்கே ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ட்ரெபிசாய்டு தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ இதில் வந்து ட்ரெபீசியம் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து தப்பு. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நேம் ஆஃப் 9 சைட்ஸ் ஆஃப் பாலிகன் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இந்த பாலிகனோட 9 சைட்ஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 9 சைட்ஸ் ஆஃப் பாலிகன் அப்படின்றதுல நம்ம ஒரு டேப்லோ காலம் வந்து பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிகனோட சைட்ஸ் பற்றின நேம்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அது பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ அப்போ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிகன் அதோட நேமு. ஸோ பென்டகன் அப்படின்றது 5 சைட்ஸ், ஹெக்ஸகன் வந்து 6 சைட்ஸ், ஹெப்டகன் வந்து 7 சைட்ஸ், ஆக்டகன் வந்து 8 சைட்ஸ், நொனாகன் வந்து 9 சைட்ஸ், டெக்காகன் வந்து 10 சைஸ், அன்டெக்காகன் வந்து 11 சைஸ், டாடெக்காகன் வந்து 12 சைஸ். ஸோ நம்மளுக்கு இந்த நொனாகன் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நொனாகன் அப்படின்றது 9 சைஸ் தான் வந்து சரி. ஸோ அப்போ 9 சைஸ் ஆஃப் பாலிகன் அப்படின்றது நொனாகன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Triangle has all the 3 sides unequal in length. All the 3 angles are also unequal. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ட்ரையாங்கிளில் வந்து 3 சைட்ஸும் அன்ஈக்குவல் லென்த்தில் வந்து இருக்கும், அதே மாதிரி 3 ஆங்கிள்ஸும் வந்து அன்ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, சப்போஸ் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றது 3 சைட்ஸும் அன்ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதோட லென்த்தில். அதே மாதிரி 3 ஆங்கிள்ஸும் அன்ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 சைட்ஸும் அன்ஈக்குவலாக 3 ஆங்கிள்ஸ் அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் நம்ம எப்படி சொல்வோம், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின். இன் குவாட்ரிலேட்டரல் ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் ஒன்லி த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த குவாட்ரிலேட்டில் வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த குவாட்ரிலேட்டில் வந்து பார்த்தோன்னா 4 சைட்ஸும் ஈக்குவலாக வந்திருக்கும். பட் ஆனால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எதில் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதில் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா
ஸோ ரோம்பஸில் தான் அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரோம்பஸில் தான் எல்லா 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். பட் ஆனால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ரோம்பஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. எல்லா 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். பட் ஆனால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலாக வந்திருக்கும். அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரோம்பஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ 4 சைட்ஸும் ஈக்குவலாக வந்திருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது பேர் வந்து ரோம்பஸ். இதுதான் வந்து சரி. அடுத்த கொஸ்டின், a solid having 8 equilateral triangular face is called as. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரு சாலிடில் 8 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த சாலிடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த சாலிடில் 8 நம்பர் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆக்டாஹெட்ரன் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து பாலிகனில் வந்து பென்டகன் எக்ஸகன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிகன்ஸ்லாம் வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்குலர் ஃபேஸை வச்சு நம்ம வந்து ஆக்டாஹெட்ரன், அதுக்கப்புறம் வந்து டெட்ராஹெட்ரன், எக்ஸாஹெட்ரன் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ்லாம் வந்து வரும். ஸோ எப்படி ஆக்டானா 8, ஸோ அதே தான் வந்து இங்கேயும் அதே மாதிரி எக்ஸானா 6, டெட்ரானா 4. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து பாலிகனில் வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து கொஷின் வந்து இருக்கும். சப்போஸ் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஆக்டாஹெட்ரன் பற்றி எக்ஸாஹெட்ரன் பற்றி அது எத்தனை சைட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பாலிகனில் என்ன நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து படிக்கிறீங்களோ அதே தான் இதன்லையும். பட் ஆனால் இது வந்து ட்ரையாங்குலர் ஃபேஸாக வந்திருக்கும், அதில் வந்து பாலிகனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதான் வந்து டிஃப்ரென்ஸை தவிர மற்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அதனால் ஆக்டாகன் பற்றி கொஷின் வந்து கேட்டிருந்தாங்கன்னா 8 சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நொனாகன் கேட்டிருந்தாங்கன்னா 9 சைட்ஸு. ஸோ இந்த மாதிரி அதில் பாலிகனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் இங்கேயும் வந்து வரும். அப்போ இந்த கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சாலிடில் 8 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஸோ அது பேர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடாமல் பாலிகனோட கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து சர்வேர் எக்ஸாம்ன்றனால இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த சர்வேர் எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்னொரு அடுத்த தேர்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா டிராஃப்ட்மேனுக்குரிய கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் எப்படி இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா the sum of interior angles of a polygon with n number of sizes. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த பாலிகனோட இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகனில் ஒரு ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஸோ அப்போ என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் சைட்ஸு. இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஸோ இதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகன். ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாலிகனோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா ஸோ இதுதான் வந்து அதோட ஃபார்முலா 2n - 4 × 90 டிகிரி. ஸோ இதுதான் வந்து இந்த பாலிகனோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து டினோட் பண்ணும். ஸோ இதை நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா 2n - 4 × 90 டிகிரி. ஸோ இதுதான் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸோ இந்த பாலிகனோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெகுலர் பாலிகன் ஹேவிங் 10 ஈக்குவல் சைட் இஸ் கால்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ரெகுலர் பாலிகனில் 10 ஈக்குவல் சைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ அப்போ அந்த 10 ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் பாலிகன் 10 சைட்ஸ் வந்து இந்த பாலிகனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்வோம் டெக்காகன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. 10 சைட்ஸ் வந்து இருக்கக்கூடிய பாலிகன் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தோன்னா டெக்காகன். ஸோ அப்போ 10 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கக்கூடிய ரெகுலர் பாலிகனை நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா டெக்காகன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the sum of exterior angle of a regular polygon dash equal. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸ்டீரியர் ஸோ இந்த ரெகுலர் பாலிகனில் இந்த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பாலிகனோட சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் பாலிகன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 360 டிகிரிக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெகுலர் பாலிகனோட சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னென்னு பார்த்தோன்னா 360 டிகிரிக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்க்கிள்ஸ் வித்தின் எ சர்க்கிள் பட் வித் டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் ஆர் கால் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சர்க்கிள் வந்து சர்க்கிள்குள்ளே சர்க்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் ஆனால் சென்டர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் அப்போ நான் சர்க்கிளை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுலேருந்து தான் கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸென்ட்ரிக் சர்க்கிள் தான் வந்து எப்படி இருக்கும்னா சர்க்கிள்குள்ளே வந்து சர்க்கிள் வந்து இருக்கும்.
பட் ஆனால் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காமன் சென்டர் வந்து இருக்காது, டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா எக்ஸென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சர்க்கிள்குள்ளே வந்து சர்க்கிள் டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் வந்து இருக்கும். ஸோ அது பேர் என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸென்ட்ரிக் சர்க்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், a quadrilateral with 4 equal sides and 4 right angle is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த குவாட்ரிலேட்டரில் 4 ஈக்குவல் சைஸ் வந்து இருக்கும், ஆனால் 4 ரைட் ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 4 ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வந்து இருக்காது, இந்த 4 ஆங்கிள்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள்ஸாக வந்துருக்கும். ஸோ அது எந்த குவாட்ரிலேட்டரில் இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த குவாட்ரிலேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ ஸ்கொயரில் தான். ஸோ ஸ்கொயர் தான் என்ன, 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும், 4 ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி டயகனல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்திருக்கும், ஒன்னோட ஒன்று வந்து பெர்பெண்டிகுலராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த குவாட்ரிலேட்டரில் 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும், அதே மாதிரி 4 ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து ரைட் ஆங்கிளாக வந்திருக்கும். ஸோ அது எந்த குவாட்ரிலேட்டரில் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் தான். ஸோ அப்போ ஸ்கொயர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல் and all 4 angles are right angle is called as. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாகவும் பேரலாகவும் வந்திருக்கும், எல்லா 4 ஆங்கிள்ஸும் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள்ஸாக வந்திருக்கும். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ ரெக்டாங்கிள் தான். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்றது ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாகவும் பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி எல்லா 4 ஆங்கிள்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் தான் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவல் பேரலாக வந்திருக்கும், எல்லா 4 ஆங்கிள்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெக்டாங்கிள். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஈக்குவலாகவும் பேரலாக வந்திருக்கும், பட் ஆனால் எல்லா 4 ஆங்கிள்ஸும் எப்படின்னா ரைட் ஆங்கிளாக வந்திருக்கும். ஸோ அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான், ஸோ அப்போ அது பேர் என்னன்னு பார்த்தோன்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ அப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றத பற்றி நிறைய கொஸ்டினில் நம்ம வந்து பார்த்துட்டே வந்திருக்கோம். ஸோ அப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அதோட ஆங்கிள் வந்து மோர் தென் 180 டிகிரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் லெஸ் தென் 360 டிகிரியில் வந்து இருக்கும். ஸோ அப்போ 180 டிகிரி ஆங்கிளில் வந்து இருக்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த நேம் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிளோட நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துட்டாங்க, இது எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து எல்லாமே ஈக்குவல் ஆங்கிளில் வந்து 60 டிகிரி ஆங்கிளில் வந்து இருந்துச்சு, அதே மாதிரி ஈக்குவல் சைஸில் இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏதாவது 2 சைடு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாகவும் ஆப்போசிட் ஆங்கிளெல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றது பார்த்தோன்னா 3 சைட்ஸும் ஈக்குவலாக வந்து இருக்காது, அதே மாதிரி 3 ஆங்கிள்ஸும் அன்ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டினில் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா 3 சைட்ஸும் அன்ஈக்குவலாக வந்திருக்கும், 3 ஆங்கிள்ஸும் வந்து அன்ஈக்குவலாக வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லையும் இது பார்த்தோன்னா அந்த அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த ஆங்கிள் எல்லாமே வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியும் இந்த ட்ரையாங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ சப்போஸ் இந்த நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கொடுக்கல இந்த கொஸ்டினில். சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த டயக்ராம் காமிச்சதும் இந்த ஆங்கிள் தான், இந்த ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துடலாம். பட் ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கொடுக்கல, இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் தான் வந்து 3 ஈக்குவல் சைட்ஸ் வந்து இருக்காது, அதே மாதிரி 3 அன்ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றது இதுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம். பட் ஆனால் இது ரெண்டுத்தில் வந்து சப்போஸ் அக்யூட் ஆங்கிளா இல்லைனா வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராம் வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அக்யூட் ஆங்கிள் தான் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா இது வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது லெஸ் தென், அந்த ஆங்கிள் எல்லாமே லெஸ் தென் 90 டிகிரியில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவும் வந்து இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து அக்யூட் ஆங்கிள் நம்மளுக்கு ஆன்சரில் வந்து கொடுக்கல. ஸோ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்காது, ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் தான் அன்ஈக்குவல் ஆங்கிள்ஸில் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதுதான் வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ சர்க்கிள் கண்டைன்ஸ். அப்போ சர்க்கிளில் வந்து எத்தனை பார்ட்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணியிருப்போம், 360 பார்ட்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அதனால் மொத்தம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிகிரியில் வந்து இருக்கும். அப்போ மொத்தம் வந்து இந்த சர்க்கிள் எத்தனை டிகிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 360 டிகிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி சைட்ஸ் ஆர் தேர் இன் ஹெப்டகன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹெப்டகனில் எத்தனை சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பென்டகன் அப்படின்றது 5 சைட்ஸு, ஹெக்ஸகன் அப்படின்றது 6 சைட்ஸு, ஹெப்டகன் அப்படின்றது 7 சைட்ஸ், நொனாகன் அப்படின்றது 9 சைட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஹெப்டகன்னா எத்தனை சைட்ஸ் ஆஃப் பாலிகன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை சைட்ஸ்னு பார்த்தோன்னா 7 சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரெபிசாய்டிஸ். ஸோ இந்த கொஸ்டினில் ட்ரெபிசாய்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ட்ரெபிசாய்டு அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்,
ஸோ இதான் வந்து ட்ரெப்பிசாய்டு. ஸோ ட்ரெப்பிசாய்டு அப்படின்றது இந்த குவாட்ரிலேட்டர் ஒரு டைப்பு. ஸோ அதில் 4 சைட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். ஏதாவது 2 சைட்ஸ் மட்டும்தான் வந்து அதில் பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மற்ற 4 ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். டயக்னல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து ரைட் ஆங்கிள் வந்து பைசெக்ட் ஆகி இருக்காது. ஸோ இதான் வந்து ட்ரெப்பிசாய்டு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த ட்ரெப்பிசாய்டு பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரெப்பிசாய்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். 4 சைட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும், 4 ஆங்கிள்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். பட் அந்த 4 சைட்ஸில் ஏதாவது 2 சைட் மட்டும் வந்து பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றது தான் அந்த ட்ரெப்பிசாய்டோட ப்ராப்பர்ட்டி. அப்போ எனி 2 ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் வந்து பேரலாக வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆங்கிள் விச் இஸ் மோர் தென் 180 degrees. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ 180 டிகிரிக்கு மேலே ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆங்கிள் நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆங்கிள் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிளில் தான் 180 டிகிரிக்கு மேலே வந்திருக்கும். பட் ஆனால் 360 டிகிரிக்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், mention the type of triangle in which all the 3 angles are less than 90 degree. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிளில் இந்த 3 ஆங்கிள்ஸும் வந்து 90 டிகிரிக்கு கீழே வந்து இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம். ஸோ அந்த அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் அதில் 3 ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்தோம், 90 டிகிரிக்கு கீழே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், if a triangle has sides equal to 5 cm, 4 cm and 6 cm, then find its perimeter. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரையாங்கிளில் இப்போ வந்து அதோட சைட்ஸ் வந்து ஈக்குவல் சைஸ் வந்து பார்த்தோன்னா 3 சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு பெரிமீட்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து தெரிஞ்சால் தான் இந்த சம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அது என்ன பெரிமீட்டர் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த 3 சைட்ஸ், அதாவது P = A + B + C. ஸோ A அப்படின்றது ஒரு சைட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடு, B அப்படின்றது இன்னொரு செகண்ட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள், C அப்படின்றது தேர்ட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ நம்மளுக்கு எல்லா சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 + 4 + 6 ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 15 வந்து வரும். ஸோ 15 சென்டிமீட்டர் தான் இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர். ஸோ அதுதான் இந்த சம்மில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் அப்படின்றது இதுதான் அதோட ஃபார்முலா. P = பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் = அதோட சைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம், A + B + C. ஸோ அதான் வந்து 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்யூட் ஆங்கிள் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் அக்யூட் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது லெஸ் தென் 90 டிகிரி கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் லைன் விச் இஸ் parallel to the surface of still water. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த லைன் வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டில் வாட்டருக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டில் வாட்டருக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து வெர்டிக்கல் லைன் வந்து கேட்டிருந்தாங்கன்னா ப்ளம் லைனுக்கு வந்து பேரலாக வந்து இருக்கிறது வெர்டிக்கல் லைனு. அப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டில் வாட்டருக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் எது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன். ஸோ நம்மளுக்கு ஹரிசாண்டல் லைன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 3 sides and 3 angles are equal, it is called as. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த இப்போ ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸும் 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக வந்து இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் வந்து அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் நம்ம என்ன சொல்லணும்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பார்ட் ஆஃப் சர்க்கிள் வித் ரேடி மேக்கிங் 90 டிகிரி வித் ஈச் அதர் இஸ் கால்ட் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வந்து ஒரு பார்ட் ஆஃப் சர்க்கிள், இந்த பார்ட் ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த ரேடியஸ் வந்து 90 டிகிரி வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஈச் எதராக வந்து 90 டிகிரியில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த பார்ட் ஆஃப் சர்க்கிள் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பார்ட் ஆஃப் சர்க்கிள் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 90 டிகிரியில் வந்து இருக்கும். ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி 90 டிகிரியில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி இந்த ரேடியஸ் வந்து 90 டிகிரியில் வந்து இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளோட பார்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குவாட்ரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த இன்ட்ரடக்ஷனையும் சேர்த்து வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ மற்ற எல்லா டாப்பிக்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டியை வந்து பார்த்துடலாம். மேபி இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஜாமெட்ரி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து இந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை வந்து காட்டுறது தான் வந்து ஜாமெட்ரி. ஸோ வந்து இந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை நம்ம வந்து வியூ பண்ணி பார்ப்போம். அது எப்படிலாம் வியூ பண்ணுறோன்னா டாப்பு, ஃப்ரண்ட்டு, சைடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸில் இந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஜாமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இன்ஜினியரிங் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோன்னா இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை வந்து தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால கண்டிப்பாக இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து படிக்கணும்னா எது வந்து நெசசரியாக வந்து படிக்கணும்னா இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான ஒரு ஜாமெட்ரிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா ட்ரையாங்கிள் அப்படின்றது
அதில் வந்து ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள், ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அப்போ ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா 3 அன்ஈக்குவல் சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து குவாட்லேட்டரல்ஸ் பார்த்தோன்னா ஸ்கொயர், அதில் வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக வந்திருக்கும், எல்லா ஆங்கிள்ஸும் ரைட் ஆங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து ரெக்டாங்கிளை இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா ஆப்லாங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும், எல்லா ஆங்கிள்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரோம்பஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரோம்பஸ் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக வந்திருக்கும், பட் ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிளாக வந்து இருக்காது. அப்புறம் ரோம்பாய்டு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாகவும் பேரலாகவும் வந்திருக்கும், பட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்காதுன்னா ரைட் ஆங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ட்ரெபிசாய்டு அப்படின்றது 2 சைட்ஸ் மட்டும் வந்து பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெபீசியம் அப்படின்றது பார்த்தோன்னா எந்த சைட்ஸும் வந்து பேரலாக வந்திருக்காது, ஏதாவது 2 சைட்ஸ் மட்டும் பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரெபீசியம், ஆர் அந்த ட்ரெபீசியம்க்கு இன்னொரு நேம் கைட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து பாலிகன். ஸோ பாலிகன் அப்படின்றது பார்த்தோன்னா இதில் வந்து ரெகுலர் பாலிகன், இர்ரெகுலர் பாலிகன் இருக்குது. ஸோ ரெகுலர் பாலிகன் அப்படின்றது எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெகுலர் பாலிகன். அதுக்கு அப்படியே வைஸ் வர்ஸா இர்ரெகுலர் சைட்ஸாக வந்து, அதாவது எல்லா சைட்ஸும் அன்ஈக்குவல் சைட்ஸாக வந்துருந்துச்சுன்னா அது வந்து இர்ரெகுலர் பாலிகனாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பென்டகன் வந்து 5 சைட்ஸ், ஹெக்ஸகன் வந்து 6 சைட்ஸ், ஹெப்டகன் வந்து 7 சைட்ஸ், ஆக்டகன் வந்து 8 சைட்ஸ், நொனாகன் வந்து 9 சைட்ஸ், டெகாகன் வந்து 10 சைட்ஸ். ஸோ இதுதான் வந்து முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்மளுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஜாமெட்ரிக்கல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ அது வந்து அதையும் நம்ம வந்து சேர்த்து கவர் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதோட நம்ம வந்து தேர்ட் கொஷின் பேப்பரை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வந்து ஃபுல் டாப்பிக்கை நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ அதனால் இந்த 3 கொஷின் பேப்பர் ரிவிஷனில் நம்ம வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டிராஃப்ட்மேன்ஸ்லேருந்து அந்த கொஷின் வந்து அந்த சிலபஸ் ஓரியன்டாக கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் உங்களால் இப்போ வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி சர்வேர் ஓரியன்டாக அந்த சிலபஸ் ஓரியன்டாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாலும் உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ மெயினாக நம்ம வந்து டிராஃப்ட்மேன் எக்ஸாம் எழுதுறவங்க தான் வந்து 25 மார்க்ஸுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து கேட்கறனால அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். சர்வேர் எக்ஸாமுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் தான் வந்து கேட்குறாங்க, ஒரு மேக்ஸிமம் 5 கொஷின் ஒரு 6 கொஷின்ஸ் தான் வந்து வரும். ஸோ அது அந்த அளவுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டால் வந்து போதும். 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த யூனிட்டை ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்னும் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்லேருந்து இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா அந்த கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்பியர் ஆகும். அந்த கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து ஒரு 3 or 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் வந்து காட்டும். ஸோ அந்த கொஷின் அந்த ஆன்சரை நீங்களே வந்து பார்த்து எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட்டில் கிளியராக வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது டெஸ்ட் வீடியோ இப்போ வந்து வரும், அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டெஸ்ட்டை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.